சீரிய நாட்டு ராஜா என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் கொடுக்குறாரு நாமான்ட்ட. இந்த பாருப்பா, இந்த லெட்டர் எடுத்துட்டு போ, நாமான் என்ற என்னுடைய வேலைக்காரன் ஊழியக்காரன் அனுப்புறேன், பெரிய யுத்த வீரன், ஆனா அவன் ஒரு குஷ்டரோகி. அவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீ அவன் குஷ்டரோகத்தை நீக்கி விட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புறாரு. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அந்த தேசத்துல இருக்கிறாங்க. இந்த ஆள் சட்டையை கிழிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். வியாதி வருதுன்னா என்ன தெரியுமா சொல்லணும் நீங்க, டே யூ ஆர் மெஸ்ஸிங் வித் த ராங் பர்சன். தப்பான ஆளுகிட்ட நீ வந்துட்டடா, செமத்தியா வாங்க போற. நீ சிறிய நாட்டு படைத்தளபதி வந்து வீட்டுல நிக்கிறாரு, அவர் அதெல்லாம் கண்டுக்கல. நீ எந்த படைக்குனாலும் தளபதியாரு, யாரா இருந்தாலும் கொம்பாதி கொம்பனாரு, வில்லாதி வில்லனாரு, நான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கூலா வீட்டுல உட்காந்துருக்காரு. வீட்டுல உட்காந்து ஆள் சொல்லு போய் சொல்லு, கை வச்சு ஜோம் பண்ணாதான் என்னவா அவருக்கு பிரதருக்கு அப்படின்னு ஜோம் பண்றாரு. அது ஒரு நிமிஷம் கூட ஜோம் பண்ணல. இயேசு நாமத்துல ஆசீர்வதிங்க ஆண்டவரே, சுகமாக்கும் சொல்லிட்டு போட்டாரு. ஒரு 5 நிமிஷம் கையை ஆட்டி ஜோம் பண்ண வேண்டாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசத்தினாலதான் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கையினால தடவுறதோ, கத்தி ஜோம் பண்றதோ, கூப்பாடு போடுறதுலயோ எதுவும் நடக்காதீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24 27. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். சோ இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊராகிய நாசரத்துல ஊழியம் பண்றாரு. அங்க யாருமே அவர் அங்கீகரிக்கல. ஸோ நம்ம போன வாரம், அதுக்கு முந்தின வாரம்லாம் அவிசுவாசத்தை குறித்து பார்த்தோம். ஸோ அவரோட சொந்த ஊர்ல அவரால் நிறைய அற்புதங்களை செய்ய முடியலன்னு வேதமே போட்டிருக்கு, வேதத்துல எழுதியிருக்கு. அவர் அங்க இருக்கிற இயேசுவே அங்க இருக்கிறாரு, தேவகுமாரன் அங்க இருக்கிறாரு, தேவனுடைய தற்சுரூபம், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் அங்க இருக்கிறாரு, மேசி அங்க இருக்கிறாரு. ஆனாலும் அங்க அற்புதம் நடக்கல. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை அங்கீகரிக்கவில்லை, இயேசுவை கனம் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. அதனால அது இயேசு எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஏன் அப்படி நடக்குது அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்றாரு. மார்க் 6:6 தெளிவா போட்டிருக்கு, அவர்களின் அவிசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். சோ அவருடைய அவிசுவாசத்தினாலதான் அங்க நடக்கல. இயேசு கிட்ட எந்த குறையும் கிடையாது. இன்றைக்கும் இயேசுனிடத்துல எந்த ஒரு குறையும் இல்லை, தடையும் இல்லை. இன்றைக்கு இயேசு எல்லாருக்கும் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் அற்புதத்தை செய்ய ரெடியா இருக்கிறாரு. அவர் எந்த அற்புதத்தையும் தடை பண்றது இல்லை, யாரோடைய சுகத்தையும் அவர் கெடுக்கிறது இல்லை, யாருக்கும் நான் தரமாட்டேன்னு சொல்றது இல்லை. ஆனாலும் அவிசுவாசத்தினால அந்த சுகத்தையும் அற்புதத்தையும் நாம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். இது இயேசுவின் காலத்துல இருந்துச்சு. சோ மார்க் 6:6 சொல்றாரு, எதனால? அவிசுவாசத்தினால. அதை கண்டு ஆச்சரியப்பட்டாராம். ஆல்பா அந்த ஒமேகா, ஆதி மந்தமும் அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. உலக தோட்டத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அங்க நின்றுட்டு இருக்காரு. ஆனா அங்க என்ன அற்புதம் நடக்கல? ஏன்னா அவருடைய அவிசுவாசத்தினால. சோ இதுதான் இயேசு மார்க் 6:6 பேசுறாரு. இதே சம்பவம் தான் லூக் 4 வருது. சோ இதை பத்தி போன வாரம் பேசியிருக்கேன், அதுக்கு முந்தின வாரமும் பேசியிருக்கிறேன். அந்த முந்தின வாரம் இதை போடுங்க, 2 பாட்டா பேசியிருப்பேன். முந்தின வாரம் 2 பாட்டு இருக்கும். இது இந்த டியூஸ்டே தான். இது போன வீக் தான். தேவன் செய்த பெரிய அற்புதம், இது ஃபர்ஸ்ட் பாட்டு. அவன் நம்பிக்கையை விரட்டுங்கள். 2வது பாட்டு, ஏன் விசுவாசிகளுக்கு அவன் நம்பிக்கை வருகிறது, இது செகண்ட் பாட்டு. அப்புறம் போன டியூஸ்டே பேசினது இது இங்கிலீஷ்ல பேசினேன், அதே ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அன்பிலீஃப். அப்புறம் தமிழ்ல பேசினது இந்த டியூஸ்டே பேசியிருப்பேன், இயேசுவே ஆச்சரியப்பட்டார்ன்றதை பேசியிருப்பேன். சரிங்களா? ஸோ அது தொடர்ந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். இன்னைக்கும் சில அவநம்பிக்கைகளை நம்ம என்ன பண்ண போறோம், உடைக்க போகிறோம். கிறிஸ்துவ அவநம்பிக்கைகள், அவநம்பிக்கை நிறைய கிறிஸ்துவத்துக்குள்ளே நிறைய அவநம்பிக்கை இருக்கு பாருங்களேன். நீங்க வெளியெல்லாம் தேட வேண்டாம். இப்ப இன்னைக்கு பிரச்சனையா அதான், வெளியே இருக்க அவநம்பிக்கையே தேவையில்லை நமக்கு. கிறிஸ்துக்குள்ள ரசிக்கப்பட்ட வந்தவங்களுக்கு 1008 அவநம்பிக்கை இருக்குது. ட்ரெடிஷன்ஸு, அதுக்கப்புறம் மிஸ்கன்செப்ஷன்ஸு, நிறைய அந்த மாதிரி காரியங்கள் மண்டையில உட்காந்துக்கிட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாம தடையா இருக்குது. அதெல்லாம் உடைக்கணும் நம்ம. அதெல்லாம் உடைச்சனா ஈஸியா அற்புதம் பெற்றுக்கொள்ளலாம். சுகத்தை பெற்றுக்கொள்றது, விடுதலை பெற்றுக்கொள்றது, இதெல்லாம் ரொம்ப கடினமான காரியம் கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சிலுவையில ஏற்கனவே செய்து முடிச்சிட்டாரு.
லூக்கா 4ல வந்து ரெண்டு சம்பவத்தை பேசுறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தாரு எலியான்ட்டு. அந்த பஞ்ச காலத்துல வந்து எலியா வந்து இஸ்ரவேல்ல எந்த ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்பப்படலை. யார் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு? சரப்பத்துல இருக்கிற ஒரு விதையின் வீட்டுக்கு தான் அனுப்பப்படுறா. சோ ஒரு அந்நிய தேசத்துல இருக்க விதை வீட்டுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பகுதி, அதாவது லூக்கா 4:27 போடு விஜய். இன்னொரு பகுதி என்ன சொல்றாரு, அநேக குஷ்டரோகிகளும் இருந்தாங்களாம் எலிசா தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது இஸ்ரவேல்ல. ஆனா அவங்க யாரும் சுகமாகல. யார் சுகமாகறா? நாமான் என்ற ஒரு சிரியன் அந்நிய தேசத்துக்காரன் என்ன சுகமாகறான். இஸ்ரேல்ல இருக்க தீர்க்கதரிசி சுகமாகல. இது எப்படி இருக்குன்னா, சர்ச்சுக்குள்ள ஒருத்தரும் சுகமாக மாட்டான், வெளியே இருக்கவங்களாம் சுகமாயிட்டு இருக்கான். அப்படிதான் நிறைய கதை ஓடிட்டு இருக்கு நிறைய நேரம். நான் எனக்கே ஆச்சரியமா இருக்கும். வெளியில நார்த் இந்தியாக்கெல்லாம் நான் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது திரள் திரளா ஜனங்கள் சுகமாவாங்க. பார்த்துருக்கேன், கூட்ட கூட்டமா வந்து சுகமாவாங்க. டைமே இருக்காது, ஒருத்தருக்கும் ஜோம் பண்றதுக்கு டைமே இருக்காது. லிட்டரலா வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வில் கெட் ஹீல்டு. அப்படி வந்து, ஆனா இங்கே வந்து ஜோம் பண்ண ஒருத்தனும் சுகமாக மாட்டான். நிறைய நேரம் நான் யோசிப்பேன், ஆண்டவரே என்கிட்ட ஏதோ குறை இருக்கு போல ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவர். ஆண்டவர் அப்புறம் சொன்னாரு, உன்ட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லடா. உன்ட்ட பிரச்சனை இருந்தா நார்த் இந்தியால என்ன நடக்கக்கூடாது? சுகம் நடக்கக்கூடாது. எப்படி அவங்க மட்டும் சுகமாகறாங்க, இங்க மட்டும் ஏன் நடக்கல? இங்க என்ன பிரச்சனை, இங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறான். கர்த்தர் நல்லவர்னு சொன்னாலே பாதி பேர் சண்டைக்கு வரானுங்க இங்க. அது எப்படி நீங்க நல்லவன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. அவர் காலை உடைப்பாருங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது எங்களால. அதெல்லாம் எங்களால ஏத்துக்கொள்ள முடியாதுங்க. கர்த்தர் அதை எப்படி எப்பவுமே நேசிப்பார். சில நேரம் அப்படி இப்படி கொஞ்சம் இப்ப என்ன பண்ணுவாரு, முதுகுல 4 சாத்து வருங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாருங்க, அது பண்ணுவாருங்க, இது பண்ணுவாருங்க. அதுதான் கர்த்தர். நீங்க சொல்ற மாதிரிலாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுனாலதான் இங்க நடக்கிறது கஷ்டமா இருக்கு. இத்தனை ஆயிரக்கணக்கான சபைகள் இருந்தோம், ஏன் சுகமா நடக்க மாட்டேங்குது? இதான் பிரச்சனை. இதே பிரச்சனை இஸ்ரேல் நாட்டிலேயே இருந்துச்சு. இஸ்ரேல் மக்களுக்கு உடன்படிக்கை இருக்குது, ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு, எல்லாம் இருக்கு, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்க மாட்டீங்க? சுகம் நடக்கல. அங்க இருக்க குஷ்டரோகி யாருக்கும் நடக்கல. எங்க இருந்தோ ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தன் சுகமாகறான். அந்த சம்பவத்தை வந்து இயேசு சொல்றாரு. இயேசு ஒரு காரியத்தை வந்து குறிப்பிடுறாருன்னா அது ரொம்ப முக்கியமான காரியம். அது என்னன்னு பார்ப்போம். சரி, இந்த கதை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ல வருது. அந்த கதையை ஃபுல்லா படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் அது நரேட் பண்ணி 2 ராஜாக்கள் 5ல இருந்து 19 வரைக்கும் அந்த கதை வருது. நாமான் என்ற ஒரு சிறிய நாட்டு படை தளபதி. 2 ராஜாக்கள் 5 போயிடுங்க. நாமன் ஒரு பெரிய ஆளு. 2 ராஜாக்கள் 5:1 மட்டும் படிங்க சிஸ்டர். 5:1 அவன் யாருன்றதை பார்ப்போம் முதல்ல. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். நாமான் என்பவன் ஒரு இஸ்ரவேல் நாட்டுக்காரன் கிடையாது, ஒரு இஸ்ரவேலன் கிடையாது. அவன் யார்? ஒரு சீரிய நாட்டு படை தளபதி, பெரிய ஒரு மகா பெரிய படைத்தலைவன், பராக்கிரமசாலி, ஒரு பெரிய யுத்த வீரன். ஆனா அவன் ஒரு குஷ்டரோகி. பட் ஹி வாஸ் எ லெப்பர். ஸோ இப்போ அந்த காலத்துல வந்து சீரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். சரிங்களா? இவன் போய் அவனை நோண்டுறது, அவன் போய் இவனை நோண்டுறது. முக்கால்வாசி நேரம் சீரியாக்காரன் தான் வந்து இஸ்ரேலை நோண்டுறது. ஸோ அடிக்கடி என்ன பண்ணுவானுங்க, ரெய்ட்ஸ் வருவானுங்க. ரெய்ட்ஸ்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ள பூந்து கொள்ளடிச்சிட்டு போறது, அதான் ரெய்ட்ஸ் அப்படின்வாங்க, ரெய்டு போறது. ஸோ இவன் நாமான் வந்து அப்படிப்பட்ட ரெய்ட்ஸுக்கு வந்து ஹெட்டா இருந்தான். ஒரு தடவை ரெய்டு போகும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அங்கிருந்து ஆட்கள் எல்லாம் கடத்தி இது பண்ணிடுவானுங்க, கேப்டிவ்ஸா கொண்டு போவானுங்க, பிணை கைதியா பிடிச்சிட்டு போயிடுவானுங்க. அப்போ ஒரு ஒரு சிறிய பெண்ணை பிடிச்சிட்டு போயிடறான். பிடிச்சிட்டு வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறான். அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, அதான் வந்து 2வது 3வது வருஷத்துல வரும். அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, அதை படிங்க சிஸ்டர், 2-3 படிங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்போ அந்த பிள்ளை பாருங்களேன், அங்க அடிமையா போன இஸ்ரவேல் பிள்ளை சொல்லுது, இத பாருங்க, நீங்க இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போனா என்ன பண்ணிடுவாரு, சுகமாக்கிடுவார் அப்படின்னு ஒண்ணு. அடுத்த சில வருஷங்களை படிக்க வேண்டாம், ஏன்னா அப்புறம் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். நான் அப்படியே நரேட் பண்றேன் உங்களுக்கு. ஸோ உடனே சீரிய நாட்டு ராஜா என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் கொடுக்குறாரு நாமான்ட்ட. இந்த பாருப்பா, இந்த லெட்டர் எடுத்துட்டு போ, கூட போகும்போது என்ன எடுத்துட்டு போ, சில வெள்ளி காசுகள், தங்க நாணயங்கள், அந்த மாதிரி விலை உயர்ந்த வஸ்துக்கள் 5வது வசனத்துல போட்டிருக்கு. எடுத்துட்டு போயிட்டு 6வது வசனத்துல வந்து அந்த லெட்டர், இந்த மாதிரி வந்து நான் ஒருத்தனை அனுப்புறேன், நாமான் என்ற என்னுடைய வேலைக்காரன் ஊழியக்காரன் அனுப்புறேன், அவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீ அவன் குஷ்டரோகத்தை நீக்கி விட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புறார். இந்த லெட்டரை வந்து இஸ்ரவேல் ராஜா எடுத்து படிக்கிறாரு.
இவர் போகுது, லெட்டர் அவருக்கு போகுது. சீரியா நாட்டுக்காரங்களாம் போய் நிக்கிறானுங்க அங்க இஸ்ரேல் ராஜா கிட்ட. நாமானு போய் நிக்கிறாரு லெட்டரோட. அதை படிச்சுட்டு இவரு சட்டை கழிச்சுக்கிட்டாரு. யாரு? இஸ்ரேல் ராஜா. எங்க வருதாரு? 7வது வசனம். படிக்கலாம் அந்த வசனம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். என்ன ராஜா பாருங்களேன், இஸ்ரவேல் நாட்டு ராஜா. எப்படிப்பட்ட தேவன் இஸ்ரவேலின் தேவன், எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அந்த தேசத்துல இருக்கிறாங்க. இந்த ஆள் சட்டையை கிழிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு பாருங்களேன். ஒரு வியாதி அப்படின்னு ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு செய்தி வந்தோன்னே அழுகிறது, ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகிறது வீட்டுல உட்காந்து. ஐயோ வியாதி வந்துருச்சு, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தீர்? ஆண்டவருக்கு இதான் வேலை பாருங்க, உங்களுக்கு வியாதியை கொடுக்கறதுக்கு. கிறிஸ்தவங்க வீட்டுல இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்குங்க. ஒப்பாரி வச்சு அழ வேண்டியது. ஆண்டவர் தான் பிரதர் இந்த வியாதியை கொடுத்து விட்டார் பிரதர், ஏன் ஆண்டவரே இதை கொடுத்தீங்க? அப்புறம் யாருக்கா ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி, பிரதர் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்டு சொல்லுங்க பிரதர், என் மேல பரம்பரை சாபம் என்ன இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க பிரதர். ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்குது. எப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன்! அவர் யாருன்றது ஒன்னும் புரியாம, வியாதி வருதுன்னா என்ன தெரியுமா சொல்லணும் நீங்க? டே, யூ ஆர் மெஸ்ஸிங் வித் த ராங் பர்சன். தப்பான ஆளுகிட்ட நீ வந்துட்டடா, செமத்தியா வாங்க போற நீ பாரு, உனக்கு செமத்தை அடி கொடுத்து உன்னை துரத்த போறான் பாரு, இயேசு நாமத்துலன்னு சொல்லி பேசணும் அதுகிட்ட. ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த ஆளு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு. இதை ஒண்ணு யார் கேள்விப்படுறா? அப்ப இருந்த தீர்க்கதரிசி வந்து யார்? எலிசா. எலியாவோட சிஷ்ய புள்ளதான் எலிசா. எலிசா தான் இப்போ தீர்க்கதரிசி. அவர் உடனே கேட்ட உடனே, எப்பா அந்த ஆள் இங்க வர சொல்லுப்பா, நம்ம வீட்டுக்கு வர சொல்ல, நான் பாத்துக்கிறேன். உட்காந்து ஓன ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு ராஜா. தீர்க்கதரிசிகளுக்குலாம் அன்னைக்கு பெரிய ஒரு கணம் இருந்துச்சு, ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாங்க இஸ்ரேல் தேசத்துல. அவர் வர சொல்லு அப்படின்றாரு. உடனே இவர் போறாரு. யார்? நாபான் போறார். நாகபான் போனான்னு பாத்தீங்கன்னா எலிசா வீட்டை விட்டு வெளியெல்லாம் வரல. தீர்க்கதரிசி பாத்தீங்களா, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு அவர். அதுவும் எலியா எலிசா எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. டப்புன்னுலாம் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடைக்காது பேசுறதுக்கெல்லாம். அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே ஆள் அனுப்புறாரு. எந்த எந்த வருஷத்துல வருது பாருங்க. 9வது வசனம் படிங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். ஆள் அனுப்பி சொல்றாரு. சிரியா நாட்டு படை தளபதி வந்து வீட்டுல நிக்கிறாரு. அவர் அதெல்லாம் கண்டுக்கல. நீ எந்த படைக்குனாலும் தளபதி யாரா இருந்தாலும் கொம்பாதி கொம்மனாரு, வில்லாதி வில்லனாரு, நான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கூலா வீட்டுல உட்காந்துருக்காரு. வீட்டுல உட்காந்து ஆள் அனுப்பி சொல்லு, போய் சொல்லு, போய் 7 தடவை முங்க சொல்லு அப்படின்னு. இவரு கோவம் வந்துருச்சு. சில பேர் சொல்லுவாங்களா, நான் வந்து நின்றுட்டு இருக்கேன், பிரதர் என் மேல கையை வச்சே ஜோம் பண்ணல, அப்படியே நின்று ஜோம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன் கையை வச்சு ஜோம் பண்ணாதான் என்னவா அவருக்கு? கையை வச்சு ஜோம் பண்ணாதான் என்னவா அவருக்கு பிரதருக்கு? அப்படியே நின்று ஜோம் பண்றாரு. அது ஒரு நிமிஷம் கூட ஜோம் பண்ணல. இயேசு நாமத்துல ஆசீர்வதிங்க ஆண்டவரே சுகமாக்கும் சொல்லிட்டு போட்டாரு. ஒரு 5 நிமிஷம் கையை ஆட்டி ஜோம் பண்ண வேண்டாமா? அது எங்க வருது? அடுத்த வருஷம் தருங்க, படிங்க 11ல. நீங்க சொல்றது அவரும் சொல்றாரு. 11வது வசனம். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள். என்ன சொல்றாரு? வெளியே வந்து கைய மேல வச்சு கையனால தடவி விட்டு, என்னங்க இப்ப கையனால தடவுனா தெரியாருமாலாம்? இல்ல ரொம்ப நேரம் கத்தி ஜோம் பண்ணலாம் தெரியாருமா? பாருங்க, அதுதான் புரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசத்தினாலதான் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கையினால தடவுறதோ கத்தி ஜோம் பண்றதோ கூப்பாடு போடுறதுலயோ எதுவும் நடக்காதீங்க. அப்படி கூப்பாடு போட்டு கத்தி பண்றதுனால நடக்கும்னா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவனும் சுகமா இருப்பாங்க. ஒருத்தர் கூட வியாதியில இருக்க மாட்டாங்க. விசுவாசத்தினால எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற மனுஷனாலதான் எல்லாம் கூடும். அவர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு. தீர்க்கதரிசி அவரால் ஒன்னும் பேசல, பரிசுத்த ஆவியானவரோட ஏவுதல்னால பரிசுத்த ஆவியானவர் இந்த கட்டளையை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? போய் 7 தடவை முங்குன்றார். இது பரிசுத்த ஆவியானவரோட வார்த்தை. இது இட் இஸ் நாட் a prophet's word, it is the spirit of the Lord who speaking through the prophet. போய் முங்குன்றாரு. இவர் பேசுறாரு. ஏன் கையை ஆட்டி தடவி பண்ண மாட்டாரா அவரு?
ஏன் எங்க ஊர்ல நதி இல்லையா? 11 வருஷம் சொல்றது. அதுக்கு நாகம்மான் என்ன சொல்றாங்க, எங்க ஊர்ல நதி இல்லையா? இங்க வந்து இஸ்ரேல்ல இருக்கிற நதியில தான் நான் குளிக்கணுமா, முங்கணுமா அப்படின்னு ஒண்ணு அழகா அவர் கூட இருந்த, அது 12 வருஷத்துல வரும். எங்க ஊர்ல நதி இல்லையாண்டு 13ல கூட இருந்த ஒரு வேலைக்காரர் ரொம்ப அழகா சொல்லுவான். அது படிங்க சிஸ்டர். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை ம். நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், ஆஹ் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய ஆஹ் வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். இதுதான் இன்னைக்கும் பிரச்சனை. இப்ப என்கிட்ட ஜோம் பண்ண வரவங்க கிட்ட எல்லாம் என்ன நான் சொல்லுவேன்னா, ஒரு ஹீலிங் கன்ஃபெஷனை கொடுத்து இதை படிங்க, இதை அறிக்கை பண்ணுங்கன்னா அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. பெருசா அதை சொல்லுங்க பிரதர். என்ன சொல்லணும் பெருசா? 10 நாள் உபவாசம் கடை, முழங்காலே நெல்லு, இந்த மாதிரி ஏதாவது பெருசா சொன்னோன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு. இதை பண்ணு, அதை பண்ணு, இதை கழட்டு, சட்டையை மாத்து, இதெல்லாம் சொன்னா ஓ பெரிய தேவ ஊழியர். அது மட்டும் பத்தல அவங்களுக்கு. வீட்டுல வந்துட்டு அவங்க வீட்டுல போயிட்டு சொல்லணும், உங்க வீட்டுல ஒரு பெரிய கட்டு இருக்குது, உங்க வாசல் கடியில ஒரு தகடு இருக்குது. இதெல்லாம் சொன்னா என்ன பண்ணுவாங்க? பெரிய ஊழியக்காரங்க அவரு. வந்த உடனே கண்டுபிடிச்சாரு, தகடு கண்டுபிடிச்சிட்டாருங்க. வந்த உடனே தகடு கண்டுபிடிச்சிட்டாருங்க அவரு. அதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா பெரிய ஊழியக்காரர். இயேசு நிறைய வீட்டுக்கு விசிட் பண்ணாருங்க. இயேசு இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுக்கு விசிட் போறாரு. ஒரு வீட்டுக்குள்ள கூட போயிட்டு உன் வீட்டுல தகடு இருக்குன்னு சொல்ல பாருங்க. கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு வீட்டுக்குள்ள கூட அவர் வீட்டுக்கு போயிட்டு உன் வீட்டுல தகடு வச்சிருக்காங்க, உன் வீட்டுல குட்டி சத்தம் இருக்கிறான், உன் வீட்டுல ஒரு பெரிய சர்ப்பத்தை நான் பாக்குறேன், சர்ப்பத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கு. என்னங்க, இயேசு பார்க்காத தகடையா நீங்க பாத்திர போறீங்க? இல்ல இயேசுக்கு இல்லாத வல்லமையா நமக்கு வேசு அதோட இது 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 குறைஞ்சு போச்சு? புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் அதுதான் பாருங்களேன். நாகமான் கோவம் வந்துருச்சு. எப்படி உடனே கூட இருக்கவன் சொல்றான், பெரிய காரியத்தை செய்ய சொன்ன நீ செஞ்சிருப்பீர் ஐயா, போய் அதை பண்ணி இதை பண்ணு, முட்டியிலே நில்லு, முழங்காலே நில்லு, நான் 10 நாள் சாப்பிடாம ஃபாஸ்டிங் பண்ணு, இதெல்லாம் சொல்லி இருந்தா நீ செஞ்சிருப்பையா? அவரு போய் முங்கி எந்திரின்றாரு, அதான் நீ செய்ய மாட்டேற. ஏன் நீ செய்யக்கூடாதுன்றான். அதான் பாருங்க ரொம்ப முக்கியம். கா- காது கேட்கிற காது இருக்கணும். இயேசு நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு சொல்லுவாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். கேட்கிற காதுகள் ரொம்ப முக்கியம். திறந்த மனசு ரொம்ப முக்கியம். ஒரு உணர்வுள்ள இருதயம் எப்பொழுதுமே இருக்கணும். கடினமாக்க கூடாது இருதயத்தை. உட்காந்து உட்காந்து பரிசுத்தாவியானவரே நீங்க சொல்லுங்க அப்படின்னா அழகா பேசுவார். ஹalleluya. சோ இவன் போய் முங்குறான். முங்கி எந்திரிக்கிறான். 14வது வசனம் பாருங்க. முங்கி எந்திரிக்கிறான். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய ம், மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் ம். மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். ஹalleluya. glory to God. சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிடுச்சான். மாம்சம் மாறின உடனே கண்ணு திறந்துருச்சு. சுகம் வந்தன கண்ணு திறந்துருச்சுங்க மனுஷனுக்கு. ஹalleluya. ஆண்டவருடைய நன்மை தான் ரொம்ப முக்கியம். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, the goodness of God leads to repentance. ரோமர் 2:4 போடுங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ம், ஏவுகிறதென்று அறியாமல் ம். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஸோ இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது பாருங்க. நாட் நோயிங் தட் த குட்னஸ் ஆஃப் காட் லீட்ஸ் யூ டு ரிப்பன்டன்ஸ். தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி ஆர் மனம் திரும்பும்படி உன்னை ஏவுகிறது. வாட் லீட்ஸ் அஸ் டு ரிப்பன்டன்ஸ்? எது நம்மை மனம் திரும்ப வைக்குதான்? தேவனுடைய நன்மையை பார்க்க பார்க்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மையை ருசிக்க ருசிக்க நம்ம மனது என்னது? முழுமையாக தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறது. ஹalleluya. ஒருத்தனை மிரட்டி, உருட்டி, திட்டி, அடிச்சு தேவனை நம்ப வைக்க முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. ஏய் பைபிள படி அப்படின்னு சொன்னீங்க, எவன் படிக்கிறான் பைபிள? மாட்டி பாருங்க, எவன் படிக்கிறான்? பேருக்கு படிக்கிறானுங்க. நீ படிக்கலனா அப்படின்னு சண்டே மட்டும் படிப்பான் போய் வீட்டுல. என்ன நடக்குது? இல்ல, அதே தேவனுடைய நன்மையை காட்டுங்க அவனுக்கு, தேவனுடைய அற்புதத்தை வெளிப்படுத்துங்க, தேவனுடைய அன்பை அவனுக்கு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவன் மனம் திரும்பிடும் ஆண்டவரத்தில். ஹalleluya. இட் இஸ் த குட்னஸ் ஆஃப் காட் தட் லீட்ஸ் அ மேன் டு ரிப்பென்டன்ஸ். தேவனுடைய கிருபையும் தயவும் நன்மை தான் ஒரு மனுஷன் குணமாகுவதும் அது அவனை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவனை நடத்துகிறது. ஹalleluya. சோ இப்ப இந்த மனுஷன் சுகமானவன்னு பாருங்க. சிறிய நாட்டு தளபதிங்க, அந்நிய நாட்டு தளபதி, இஸ்ரவேல் தேவனை கும்பிடுற மனுஷன் கிடையாது. எலியா அவன்கிட்ட போயிட்டு முதல்ல நீ ரட்சிக்கப்படு, ஞானஸ்தானம் எடு, அப்பதான் அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்களேன். இன்னைக்கு அப்படிதான் சொல்றோம், முதல்ல நீ ஞானஸ்தானம் எடுப்பா, அப்பதான் ஆண்டவர் உனக்கு செய்வார். எங்க போட்டிருக்குங்க? எனக்கு காமிங்க, எங்க போட்டிருக்கு?
நீ ஞானஸ்தானம் எடுத்தாதான் ஆண்டவர் செய்வாருட்டு. ஆண்டவர் கிறிஸ்தவர்களின் தேவன் கிடையாது. ஆண்டவர் உலக ரட்சகர். இஸ் த சேவியர் அண்ட் மெஸ்ஸாயா ஆஃப் த ஹோல் வேர்ல்ட். நமக்கு மட்டும் வந்தாரா அவரு? உலகத்துக்கே வந்தாருங்க அவரு. இந்த உலகத்துல இருக்கிற கடைசி பாவி, மிக கொடூரமான பாவிக்கும் அவர் தான் வந்தார். எங்க போட்டிருக்கு ஞானஸ்தானம் எடுத்தாதான் உங்களுக்கு செய்வாருன்ட்டு? எத்தனை பேர் என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்திருக்காங்க. நீங்க எப்படி எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க? நான் சொல்லுவேன், நீங்க யார் கொடுக்க கூடாதுன்னு சொல்றது நான் கேட்பேன் அவங்க கிட்ட. வாட் அத்தாரிட்டி டு யூ ஹேவ் டு சே தட் நோபடி கேன் டேக் பார்ட் இன் த ஹோலி கம்யூனியன்? நான் எப்பவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஜோம் பண்ணும்பொழுது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன கிறிஸ்தவனா படுத்திருக்கானா? எல்லாரும் தான் படுத்திருக்காங்க. முஸ்லீம் படுத்திருக்காங்க, இந்து படுத்திருக்காங்க, கத்தர் அறியாதவங்க படுத்திருக்காங்க. எல்லாருக்கும் போய் சொல்லுவேன், கொடுங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கு கொடுங்க. இது கத்தருடைய சரீரம். இப்படியே சொல்லி கொடுப்பேன், கத்தருடைய சரீரம், இது கத்தருடைய ரத்தம், எடுத்து சாப்பிடுங்க, உங்க சரீரம் சுகமாக சொல்லு. எத்தனையோ பேர் கண்ணு முன்னாடி எழும்பி நடந்ததை நான் பார்த்திருக்கேங்க. இதுதாங்க கர்த்தர், இதுதாங்க நம்ம தேவன், இவரை தாங்க நம்ம சேவித்து கொண்டிருக்கிறோம். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் ஐ எம் ஹிஸ் சன் அண்ட் ஹி இஸ் மை ஃபாதர். நான் ரொம்ப பெருமையா சொல்றாரு, அவர் என் தகப்பன், நான் அவர் பிள்ளை என்று பெருமையா சொல்லுகிறேன். நான் இப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். சோ எலியா சொல்றான், போய் முங்கியா, எதுவுமே சொல்ல பாருங்க எலியா வந்துட்ட. நீ சிறிய நாட்டு படைத்தளபதி, நீ முதல்ல என்ன பண்ணு, அறிக்கை பண்ணு, நீ முதல்ல இந்த தேவனை ஏத்துக்கோ, எதுவுமே சொல்ல பாருங்க. முங்கியான்ட்டான், போய் முங்குறான், சரியாயிருச்சு. சரியான உடனே அவன் கண்ணு திறந்துருச்சு. கண்ணு திறந்துட்டு 15வது வசனத்துல பேசுறான் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய அறிக்கை பாருங்க. அவன் கன்ஃபஸ் பண்றான் 15வது வசனத்துல, 2 ராஜாக்கள் 5:15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அவன் சொல்றான் பாருங்க, இஸ்ரவேல்ல இருக்கிற தேவன் தான் மெய்யான தேவன், பூமியில வேற தேவனே கிடையாது அப்படின்னு அறிக்கை செய்யறான் பாருங்க. வாட் அ பவர்ஃபுல் டெஸ்டிமோனி. பூமியில வேற தேவனே கிடையாது. இண்டீட் there is no god in all the earth except in Israel அப்படின்றான். ஹல்லேலூயா. இவர் சொன்னாரா? தீர்க்கதரிசி சொன்னாரா? யாருமே சொல்லல. அவன் கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. ஏன் கண்ணு திறக்கப்பட்டுச்சு? கர்த்தருடைய நன்மையை ருசி பார்த்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தொடுதலை அவன் அன்னைக்கு பெற்றுக்கொண்டான். உடனே அவன் கண்ணு திறந்துருச்சு. திறந்து மனுஷன் மாறிட்டான் பாருங்களேன். மாறிட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்த இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள் இதெல்லாம். அடுத்த வசனம் படிங்க, 16வது வசனம். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அடுத்தது. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகவும், இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன், சமாதானத்தோட போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது பாருங்க, இவன் கேக்குறான், நான் சுகமாயிட்டேன், இந்த ஆண்டவர் என்னை சுகமாக்கிட்டாரு. 17வது வசனம் சொல்றான், இனிமேல் நான் இந்த ஆண்டவருக்கு தான் என்ன பண்ண போறேன், நான் பலி கொடுக்க போறேன். இனிமேல் என்னுடைய தேவனுக்கு நான் என்ன கொடுக்க போறது இல்லை, பலி கொடுக்க போறது இல்லை. இந்த தேவன், இஸ்ரவேலின் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், என் குஷ்டரோகியை சுகமாக்கின இந்த தேவனுக்கு தான் இனிமேல் என் பலிகள் அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்றான், ஒரு பலிபடம் கெட்டணும், நான் போய் அதுக்கு 2 மூட்டை மண்ணு கொடுங்கய்யா அப்படின்றான். மனுஷன் மனசெல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ஆண்டவர் மேல விசுவாசம் வந்துருச்சுங்க. சீரிய நாட்டு தளபதி, அந்நிய நாட்டு தளபதி தேவனை ஏற்றுக்கொண்டான். சொல்றான், நான் போய் இவருக்கு தாங்க பலி கொடுக்கணும், எனக்கு மண்ணு கொடுங்க, அந்த மண்ணை வச்சு ஒரு பலிபடம் கட்டணும். ஏன்னா அந்த காலத்துல தேவனை சேவிக்கணும்னா எல்லா கல்ச்சர்லயும் பலிகள் கொடுப்பாங்க. இஸ்ரவேல்லையும் பலிகள் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மற்ற கல்ச்சர்லயும் அதே பிராக்டிஸ் தான் இருந்துச்சு. அவங்க தேவனுக்கு பலிகள் கொடுப்பாங்க. சோ சொல்றான், மண்ணு கொடுங்கய்யா, நான் போய் என் வீட்டுல ஒரு பலிபடம் கட்டணும்யா, கட்டி நான் என்ன பண்ண போறேன், பலி கொடுக்க போறேன். ஆனாலும் ஒரு 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 பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி 18வது அதிகாரத்துல சொல்றான் பாருங்க. 18வது வசனத்துல அவன் தான் ராணுவ தளபதி. ராணுவ தளபதி ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருப்பான். அந்த சீரியன் நாட்டு தேசத்தோட நேஷனல் காட், அந்த தேசத்துக்கு ஒரு கடவுள், எல்லா தேசத்துக்கும் ஒரு கடவுள் வச்சிருப்பாங்க. ஸோ நேஷனல் காட் யார், ரிமோன் அப்படின்ற ஒரு காட்.
அந்த ரிமோனோட டெம்பிள்ல வந்து ராஜா போய் என்ன பண்ணுவாரு, போய் சேவிப்பார், அந்த கடவுளை போய் சேவிப்பார், போய் வர்ஷிப் பண்ணுவார், போய் முழங்காலிட்டு வர்ஷிப் பண்ணுவார். இப்ப யார் கையை பிடிச்சிட்டு உள்ள போவாரு? தளபதி கையை பிடிச்சிட்டு தான் உள்ள போவார். தளபதி கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் ராஜாவை. ஒரு சைடுல தளபதி நிப்பாரு, ராஜா அவன் கையை பிடிச்சிட்டு போவார். போய் ராஜா போய் இப்படி பணியும் பொழுது யாரும் கூட கூட குனியணுங்க? படைத்தலைவன். தளபதியும் கீழே குனியணும். சிக்கலான விஷயம் தான்ல, என்னங்க? தளபதியும் குனியணும். உடனே அவன் சொல்றான், இந்த பாருங்க அந்த வசனத்தை படிங்க, ரொம்ப அழகான வசனம், 18வது வசனம். ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். பாருங்க அவன் என்ன கேக்குறான்னா, இந்த பாருங்க நான் வந்து சிறிய நாட்டு தளபதி, எனக்கு தேசப்பற்று இருக்குது, எனக்கு எந்த ஒரு என் தேசத்து மேல எனக்கு ஒரு பெரிய அன்பு இருக்குது, என் தேசத்து மேல ஒரு பற்று இருக்கு, என் தேசத்துக்காக நிறைய யுத்தங்களை நான் செஞ்சு என் தேசத்துக்காக நான் வந்து போர்களுக்கு போய் போர்கள்லாம் யுத்தங்கள்லாம் வின் பண்ணியிருக்கிறேன், என் தேசத்துக்காக என்னுடைய என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஆனா பாருங்க, நான் நம்புறது இனிமேல் எந்த கடவுளை நம்புறேன்? இனிமேல் இஸ்ரவேலின் தேவனை தான் நான் நம்புறேன். ஆனா என் வேலையில என்ன வருது இப்போ? நான் இந்த தேசத்துல இருக்கிறனால, இந்த தேசத்தின் பிரஜையா இருக்கிறதுனால, இந்த தேசத்துல நான் வந்து சீரிய தேசத்துல நான் ஒரு படை தளபதியா இருக்கிறனால, நான் ரிமோன் கோயிலுக்கு போய் ராஜா கையை பிடிச்சிட்டு ராஜா கீழே குனிந்து அந்த ரிமோன் கடவுளை வணங்கும் பொழுது நானும் குனிய வேண்டியதா இருக்குங்க. ஆண்டவர் எனக்கு மன்னிப்பாரான்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்வியாங்க, ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு தீர்க்கதரிசி என்னங்க சொன்னாரு? படிச்சு பாத்தீங்களா அந்த வசனத்தை? சமாதானத்தோட போனாரு. அவர் என்ன சொன்னாரு? ஏப்பா, உன் மனசதான் என் ஆண்டவர் பாக்குறாரு. ஹல்லேலூயா. உன் மனசதான் பாக்குறாரு. நீ எங்க நிக்கிறன்னு பாக்கல, நீ எந்த சிலை முன்னாடி நிக்கிறன்னு ஆண்டவர் பாக்கல, உன் மனசதான் ஏன் பாக்குறாரு. இன்னைக்கு இந்த தெளிவு நிறைய பேருக்கு இல்லைங்க, நிறைய பேருக்கு இல்ல இன்னைக்கு இந்த தெளிவு. அது இன்னைக்கு இதுதான் பேசணும்னு நினைச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நிறைய பேர் இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வராங்க, மற்ற மதங்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு வராங்க. உடனே என்ன சொல்லிடுறாங்க, எல்லாத்தையும் விட்டுரு, உன் குடும்பத்தெல்லாம் விட்டு அந்த பிசா சுதந்திரம் எப்படிங்க வரும்? நான் காட்டுறேன் உங்களுக்கு, இன்னைக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இன்னைக்கு நான் பேச போறேன். நம்ம மீட்டிங்க நிறைய பேர் வராங்க, வேற இதுல இருந்து ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லி கொடுத்துறாங்க, அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போனா போகக்கூடாது, நீ அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகக்கூடாது, ஏன்னா நீ ரசிக்கப்பட்டு வந்துட்ட. அவங்க வீட்டுல போய் நீ சாப்பிடக்கூடாது, அந்த சாப்பிட்டா என்ன இருமா, பிசாசு உள்ள போயிருமா? எப்படிங்க போகும்? இப்படி சொல்லி மக்களை போட்டு பயங்காட்டி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இந்த பிரச்சனை வந்து ஆதி திருச்சபையில இருந்துச்சு. வாங்க பவுல் பேசுறாரு பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே எலியா தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தோட இப்போ. அப்ப என்ன அர்த்தம்? உன் மனசுதான் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. நீ எங்க நிக்கிற, என்ன பண்றன்னு ஆண்டவர் பார்க்கல உன்ன. ஏன்னா உன் மனசு என்ன பண்ணுது? ஆண்டவரை நோக்கி தான் பாக்குது. ஹல்லேலூயா. உன் மனசு ஆண்டவரை நோக்கி பாக்குதுன்றார். அவன் வேலை வந்து என்னது? அந்த ரிமோன் கோயிலுக்கு போகணும், ராஜாவோட போகணும். அவன் வேலை வந்து என்ன சொல்லுது? அந்த இடத்துல போய் அவன் நிக்கணும். அவன் அதுதான் அவன் வேலை. தட் இஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க். அதுல இருந்து வெளியே வர முடியாது அந்த வேலையை விட்டுட்டு. எனக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி தெரியும், அவங்க வந்து சினி இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய பேர் பெற்ற ஃபேமிலி, ரொம்ப ஃபேமஸ். அவங்க பயங்கர பிரபலமானவங்க. அவங்கள நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தாரு எனக்கு. ஒரு மீட்டிங்ல அவங்க அந்த அங்கிள் ஒரு ஸ்பீக்கரு, நானும் ஒரு ஸ்பீக்கரா இருந்தேன். அப்ப நான் மீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஃபேமிலி மீட் பண்ணும் பொழுது. அப்ப அவங்க சொன்னாங்க ஒரு விஷயம் எனக்கு, அதான் நாங்க ரசிக்கப்பட்ட காலத்துல எல்லாருமே எங்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களாம் சினிமா துறையில இருக்கக்கூடாது, நீங்க நடிக்கக்கூடாது, நீங்க வந்து ரசிக்கப்பட்டீங்க, அதெல்லாம் பாவமான இடம். அதனால அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஒரு 10 வருஷம் இருந்திருக்காங்க. இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்க கண்ணை திறந்து திரும்ப அவங்க சினி துறையில போய் நிறைய படங்கள்லாம் நடிச்சாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, பிரதர், எந்த சர்ச்சுக்கு போனாலும் எந்த பாஸ்டரும் எங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு, நீங்க சினிமா துறையில இருக்கீங்களா, ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டீங்க, வெளியே வா, வெளியே வந்தா சொல்லுவாங்க. ஆனா நான் அவங்களை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னேன், வெரி ஹாப்பி தட் யூ ஸ்டில் இந்த சினி இண்டஸ்ட்ரி தான் சொன்னேன். நான் முதல்ல அதான் சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவங்களுக்கு அதை கேட்டோன்னே. நான் சொன்னேன், பிரதர், சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வர முடியாது பிரதர். அந்த அங்கிள்கிட்ட நான் தான் சொன்னேன், நான் வர முடியாது. கிரண்பால் உள்ள போக முடியாதுல்ல. கிரண்பால் என்ன சினிமா ஸ்டாரா? நான் உள்ள போறதுக்கு உள்ள போக முடியாது. ஆனா நீங்க உள்ள இருக்கிறீங்களா, நீங்க உள்ள இருந்து சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம். ஆமென்.
புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க, ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கிறீங்க, ஒரு ஏரியால இருக்கிறீங்க, ஒரு லொகேஷன்ல இருக்கீங்க, ஒரு கண்ட்ரில இருக்கீங்க, ஒரு சிட்டில இருக்கிறீங்க. எதுக்கு? அங்க தேவனுடைய நாமம் உங்க மூலமாக மகிமைப்படுவதற்காக, அங்க நீங்க வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருப்பதற்காக. அதனால ஆண்டவர் அங்கங்க உங்களை பிளேஸ் பண்ணிருக்காரு. உங்க குடும்பத்துல நீங்க இருக்கீங்க தெரியுமா? பிகாஸ் காட் வாண்ட்ஸ் யூ டு பி இன் தட் ஃபேமிலி as a light to the family. உங்க குடும்பத்துல நீங்க வெளிச்சமா இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர் உங்களுக்கு. அதை விட்டுட்டு வான்னு சொல்லல. பாருங்க, இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்டு மற்ற மதங்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன இருக்குன்னா, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், ஆனா என் ரிலேட்டிவ்ஸ்லாம் ரட்சிக்கப்படல. அவங்க சில நேரம் அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அங்க போய் நாங்க சாப்பிடலாமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு. எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நம்ம மீட்டிங்ல சில பேருக்கு அந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அங்க போய் சாப்பிடலாமா? இல்ல அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா நம்ம போகலாமா? கரெக்டா? இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் கூப்பிட்டா போகலாமா அப்படின்லாம் கேள்வி இருக்குது. அது நம்மளை பாதிக்குமா? என்னங்க, நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க இந்த மாதிரிலாம். என்கிட்ட சில பேர்லாம் சொல்லியிருக்கீங்க. பால் என்ன சொல்றாரு பாருங்களேன். உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கான வழிகள் உங்க முன்பதாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். யூபிஐ மூலமா கொடுக்க நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ மூலமாக பேடிஎம், கூகுள் பே, போன்பே மற்ற யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா யூபிஐ நம்பர் 9884160264, யூபிஐ ஐடி jjkiranpal@okcici, டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபருக்கு kiranpal@jj அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ICIC 0000212, சேவிங்ஸ் அக்கௌண்ட் சென்னை சாந்தோம் பிரான்ச். ஆமென். ஸோ வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா முதற் பலனாலும் விளைச்சலினாலும் கர்த்தரை நீங்க கனம் பண்ணுங்கள், அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், உன் ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார், ஒரு நன்மை உங்களுக்கு குறைவுபடாது. ஆமென் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா.